இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இதை பார்ப்போம். நம்ம 9/4 இருக்குது. இப்போ இதை நம்ம வர்க்கமூலப்படுத்தி 9 டைம்ஸ் வந்து நம்ம 9 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும்னா கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியாக எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே 9/4 இதுக்குள்ளே வந்து 9 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து 9/2ல் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதுலேருந்து ஒரு 9/2 நம்ம வெளியில் எடுத்து எழுதிக்கிற முடியும். இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்ட்டு 9/2 அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் a/m இன்ட்டு a/n ஈக்குவல் டு a/mn. அப்போ இதில் என்ன செய்வோம், இதே மாதிரி எப்படி நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 9/2 டிவைட் பை 8. இப்போ இது ரெண்டில் இங்கே ஒரு 9/2 இருக்குது, இங்கே ஒரு 9/2 இருக்குது. அப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 9/2 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 9/2 மட்டும்தான் இருக்கும். இங்கே இது 1 டிவைட் பை T2. இப்போ நம்மளுக்கு 9/2ஓட வேல்யூ தெரியும், வர்க்கமூலம் பார்க்கும்போது 81. இப்போ இதுக்கு 81 + 1 டிவைட் பை 82. இப்போது 81 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 82 டிவைட் பை 82. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 82வும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 81. இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.